எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நான் எங்களோட வீட்டிலிருந்து இப்படி நடந்து வந்துடுறேன். நான் காலை மேலே வேலைக்கு போய்க்கு ஒரு 15-20 நிமிஷம், சில வேலை கூடையும் வரும். வர்ற வழியில் இந்த ஓடுற நீர் இருக்குதானே, அது நல்ல வேகமாக போகுது பார்த்தீங்களா. அதோட புகாராக இருக்குது. இந்த சரியான இங்கே சொல்லி நேபிளண்டு, ஆனால் தண்ணி அந்த மாதிரி குளிரும் தெரியுமா. இந்த பாருங்க, இது அப்படியே இதால் போய் அப்படியே அந்த பக்கத்தால் இந்த ரோட்டை கடந்து அந்த பக்கத்தால் ஓடும். இப்போ நாங்கள் நடந்து போவோம். இப்போ கிட்டத்தட்ட எங்களோட வீடு அவங்கள பின்பக்கம் இருக்குது. ஒரு 25 நிமிஷம் நடந்து வந்துட்டேன். இன்றைக்கு கொஞ்சம் கூட நடக்கிறேன். சரி, அப்படியே கதைச்சி வீடியோ எடுக்கலாம் தானேன்ட்டு. குளிரண்டா சுவிஸ் நாட்டில் எல்லாரும் போத்து மூடி கட்டிக்கொண்டு இப்படி போக வேண்டியா. இப்படியா இங்கே வருங்க, நாங்கள் சீக்கிரம் பத்தாமலே புகை வரும். தெரியுதா? குடியை கெடுக்கும். அங்கால ட்ரெயின் போகுது பார்த்தீங்களா. இப்போ நான் ஸ்டெட் பாக் பானஃபுக்கு நடந்து போகிறேன். எங்களோட வீட்டிலிருந்து பஸ் எல்லாம் வரும், ட்ராம் எல்லாம் ஓடுது. காலம் விடிய இப்போ நேரம் 7 மணி. ஒரு வேலைக்கு போய்க்கல கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஏறினால் உடம்புக்கு நல்லந்தானே. அந்த தம்பி சொல்கிற மாதிரி தமிழாக்கள் போய் அதை செய்யுங்கோ இதை செய்யுங்கோ. தமிழாக்கள்னு சொல்லிக்க எங்களுக்கு ஒரு சந்தோஷம்தான். ஏனண்டா நாங்கள் தமிழாக்கள். இங்கே வேறுங்கோ மஞ்சளாக இருக்கு இலைகள் எல்லாம். தாங்களெல்லாம் இப்படி சருகா கீழே கொட்ட போகிறோம்னு தெரிஞ்சும் சும்மா தம்முண்டு நிற்கிது இந்த மரங்கள் எல்லாம். ஏன் தெரியுமா? தாங்கள் திரும்பவும் அடுத்த முறை வருவோம்ண்டு அவர் தங்களுக்கு வேறு இருக்குது. நாங்கள் திரும்பவும் வருவோம்ன்ற நம்பிக்கை அந்த மரங்களுக்கு இருக்குது. அப்படித்தான் நாங்களும் மனுஷரும் வாழணும். ஒரு நம்பிக்கை வச்சிருக்கணும். நாங்கள் நல்லா இருப்போம். இஞ்சி வருங்கோ, இந்த பெரிய மேசையும் ஒரு கதிரையும் உண்டு. நான் அண்டைக்கு ஒரு கையில் ஏறி நின்று வீடியோ எடுத்தேன். நான் இந்த மேசை அங்கே கதிரை. இங்கே அது ஒரு பெரிய இந்த பஸ்ஸிலேயும் வேறேன்னா நான் பஸ்ஸில் வரையில அங்கே வேறுங்க ஒரு பெரிய ஒரு இதொன்று தெரியுதா. இந்த கட்டிடம் ஒன்றுந்தோ பெருசு. அது இந்த புகார் அலையில் மூடி போய் இருக்குது. கிட்ட போய்க்கெல்லாம் பார்ப்போமா. இதே முறுக்க அவங்களுக்கு காட்டணும். இது யாராச்சும் இந்த காஸ்மெட்டிக் சம்மந்தமாக எதுவும் படிக்கணுமென்று சொன்னால் இதில் நீங்கள் படிக்கலாம். இதுதான் ஒரு இந்த பள்ளிக்கூடம். இது ஒரு பெரிய பள்ளிக்கூடம். நீங்கள் அடித்து பார்த்துட்டு கணக்க விதமான இதுகள் எல்லாம் இங்கே படிக்கலாமா. இங்கே பாருங்க, அந்த கட்டடம் இப்போ தெரியல. அந்த மேலே சரியான உசாரம். இது இங்கே அமெரிக்கான்னு நினைக்கிறாங்க. இது சுவிஸ். என்ன இருந்தாலும் சுவிஸ் நாட ஒரு அழகு தானே. இப்போ நான் அங்கால கடக்கணும். இங்கே கடக்கிறதெல்லாம் பயமில்லை. விட்டு தருவினம், நல்ல மனுஷர்கள் வாழினம். இப்போ நான் உங்களுக்கு இந்த கட்டிடம் இன்னும் மறைச்சோண்டான் இருக்குது. என்ன நான் குறுக்கு வழியாக போக போகிறேன். குறுக்கு வழியாக இந்த ஸ்ட்ராஸாவும் இருக்கா, வாசிச்சு பாருங்க. சூக்குன் ஸ்ட்ராஸான்னு சொன்னால் எதிர்கால வழி, எங்களோட எதிர்கால வழி அது இதாமா. எனக்கு இதில் 100% நம்பிக்கையே இல்லை. நான் எதிர்காலத்தை பற்றி நினைக்கிறதும் இல்லை, வாழ்கிறதும் இல்லை.
ஏனெண்டா எதிர்காலம்ன்றது வந்து ஒரு கற்பனை, நிகழ்காலம்ன்றதான் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை. இன்றைக்கு நாங்கள் நல்லா வாழணும். நேற்று எப்படி வாழ்ந்தோமோன்றதே நான் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆனால் பழசை மறக்கக்கூடாது. நேற்று எப்படி கஷ்டப்பட்டோம் அதுகளெல்லாம் மறந்துடணும். இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெரிய கட்டிடத்துக்கிட்ட வந்துட்டோம் பார்த்தீங்களா. விடியப்புறம் இப்படி தான் புகாராகத்தான் இருக்கும் இந்த நேரம். டே வந்து சரியான குளிர், சரியான குளிர். குளிர்ண்டா அப்படி குளிர். இப்போ அங்கே நடந்து போய் இந்த ஸ்டேட் பாக் ரயில்வே ஸ்டேஷனுக்கிட்ட உங்களுக்கு காட்டுறேன்னா எல்லாமே புகாராக தெரிகிறபடியாக ஒன்றும் தெரியலை. அங்கே போய் காட்டுறேன். ஓகே, இதில் கொஞ்சம் தெரியுது பாருங்க, பெரிய கட்டிடம். இந்த வழியாக கட்டியிருக்கணும். இந்த சூரியன் மெல்ல மெல்லமாக வழியால் வர போகிறார். இது வந்து பள்ளிக்கூடம். பிள்ளைகள் வந்து காலமாக இந்த ஒரு பிள்ளைகளாக பள்ளிக்கூடத்துக்கு வரியினம். இங்கே எல்லாம் பள்ளிக்கூடங்கள் கனகன தூரங்களில் இருக்காது. பிள்ளைகள் இருக்கிற வீட்டுக்கு கிட்ட கிட்டவாகவே ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களும் இங்கே இருக்கும். இருட்டால் இந்த பாதையால் திரும்புறன்னு தெரியல. முன்னுக்கு வர ஆக்களை பின்னுக்கு போகிறவங்களுக்கு பார்க்க முடியாமல் இருக்கு. அதுக்குள்ளாலையும் போகலாமையா? இல்லை, நாங்கள் காட்டு பாதையால் போவோம். கொஞ்சம் கூட நடந்து போயிட்டு அந்த ரெயின் போகுது பாருங்கோ. அந்த வடிவான பள்ளிக்கூடம் பார்த்தீங்களா? நல்ல வடிவான கட்டிடங்கள் எல்லாமே. இதெல்லாம் புதுசாக கட்டினவியல். இன்னும் கட்டிக்கொண்டே இருக்கிறோம். அங்காலையெல்லாம் வீடுகள் சுவிஸில் உங்களுக்கு தெரியும். அந்த பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் நீங்கள் கூட இருக்குது. இங்காலி பக்கத்தில் எல்லாம் ஒரு மாதத்துக்கு வந்து வாடகை காசு ஒரு மாதத்துக்கு 3500 ஃப்ராங்க், 4000 ஃப்ராங்க்கு தான் இருக்குது. எத்தனை ரூம் வீடு? 2 ரூம் வீடு. இங்கே வேறுங்கோ. இப்போ அங்காளாந்தா நடந்து போகிற அந்த தூரம் இது வந்து வேறுங்கோ எல்லாம் புகாராக இருக்குது. இன்றைக்கு வந்து குளிர் 2 கிராத் 2 பாகை. இப்போ 2 சரியான குளிர். கையெல்லாம் விரைக்குது. அதனால் கை வந்து இந்த இறுகிற மாதிரி இருக்கும். வெளிநாட்டில் உள்ளவியல் பாவம் உண்மையா. இந்த குளிர் வந்துட்டுதா, அதுவும் வயசானாக்கள் சரியான பாவம். பிறகு இங்கே வருங்க எல்லா கட்டிடமும் அங்கே புகாரால் மறைச்சி தான் இருக்குது. இப்போ கிட்ட வந்துட்டேன் நான். அங்கே போய் ஒரு நாளும் என்னுடைய மிக்ரோஸ் தான் எனக்கு பிடிக்கும், கஃபே வாங்கி குடிக்கிறதுக்கு. அங்கே போய் தான் நான் குடிப்பேன். ஐயோ, ரோட்டு மூடி இருக்கிற மாதிரி கிடக்கு. புளியாக வந்துட்டு புகாருக்குள்ள ஒன்றும் தெரியல. இப்போ நீ அடுத்த பக்கம் திரும்பி நடந்து போவோம். ஐயா, ரோட்டு மூடி தான் கிடக்கு. நாங்கள் மற்ற பக்கம் திரும்பணும். ஒரு மாதிரி இந்த காட்டு பாதைகளுக்குள்ளால வந்து அப்படியே மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் ஸ்டேட் பார்க் ரயில்வே ஸ்டேஷன்.
5 நிமிஷத்தில் பஸ்ஸில் வாரேன், 25 நிமிஷத்தில் நடந்து வந்திருக்கிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே வந்து என்னுடைய மிக்ரோ சைக்கிளே நான் அடிக்கடி இதை காட்டியிருக்கிறேன். இங்கே வந்து ஒரு தேத்தண்ணி குடிச்சிட்டு தான் அப்படியே கீழே போய் ரெயின் எடுத்துக்கொண்டு வேலைக்கு போகிறேண்ணா. எல்லாம் இருட்டாக இருக்குது, மலையில் எல்லாமே புகாராக இருக்குது. வாங்க நாங்கள் எடுப்போம். உடனுடனே பான் கிஃப்லி எல்லாம் உடனுடனே செஞ்சு வைப்பினோம். கொஞ்சம் நல்ல தமிழாக்கள் வேலை செய்கிறா கண்டா சிரிப்பா இந்த நேரம். அதான் நாங்கள் தமிழாக்கள். நல்ல பழக்கங்கள் எங்களோட தமிழாக்கள்ல இருக்குது தெரியுமா. இப்போ இதில் காஃபி அடித்து கொண்டு போகிறேன். இந்த கோப்பி வந்து 2 ரூபா 80 ஃப்ராங்கில் மலிவு. மற்ற நார்மலாக நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் குடிக்கிறேன்டா 3 ரூபா 80. 2 ரூபா 80 நீங்கள் கப்பச்சீனோ காஃபி என்னென்றாலும் எடுக்கலாம். தேத்தண்ணி எல்லாம் இதே விலை தான். இப்போ நாங்கள் கசரில் கொடுத்து அடிப்போம். நான் வந்து காலமையில் ஒவ்வொரு நாளும் இதான் வாங்கி குடிக்கிறது. இந்த லாகுன் இந்த கிஃப்லியும் கொண்டு வாங்குவேன். இதுவும் இப்போ இந்த கிழமை மலியை போட்டிருக்கணும், 1 ரூபா போட்டிருக்கணும். மற்ற ஒரு வாழைப்பழம் கொண்டு எடுத்துக்கொண்டு போவேன். நாங்கள் எங்களோட மாஸ்டர் கவுடி அன்னையை சந்திச்சு நாங்கள் இவரை ஒவ்வொரு நாளும் இங்கே சந்திக்கிறோம். சரி, என் யூடியூப்புக்கு எல்லாரும் லைக் பண்ண சொல்லிவிடும். நான் 10 வருஷமா வச்சிருக்கிறேன். உங்களுக்கு தெரியாது, நான் கூட இதான் ஃபாலோ பண்றேன். என்னோட இப்போ ஃபேஸ்புக் இல்லை. ஓகே, எல்லாரும் தங்கச்சிண்ட இதுக்கு என்ன யூடியூப் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாஸ்டர் சொன்னா கேட்கணும் சரியா. என்ன எவ்வளோ பேர் அவங்க நீங்கள் பழக்கிறது என்ன. சரி, நான் யாரு நாங்கள் வந்து மாஸ்டரை சந்திச்சு போட்டவர் நல்ல அண்ணன். எனக்கு காலமாக ஃபேஸ்புக்கு மூலமாக அறிமுகமாகி இப்போ ஃபேஸ்புக் எல்லாமே என்ன இல்லை. ஆனால் அடிக்கடி இதில் காண்ற இடத்துல பக்கத்தில் கெமேண்டையில் வேலை செய்கிறார் அவரும். ஓகே, நாங்கள் எங்களோட வேலைக்கு போவோம். கீழே வீடியோ எடுத்து கவுண்டு விழாமல் எப்பயுமே இங்கே அண்டர் கிரவுண்ட் கீழே தான் இந்த இதுக்குள்ளே ரெயின் இருக்குது. இப்போ ரெயின் வர நாங்கள் ஏறி போவோம். நான் போகிற ரேம் வந்துட்டுது. இப்போ அதில் ஏறி இப்போ இந்த வேலை இடத்துக்கு போகிறேன். இது ஹார்ட்புர்க் பிரைம் டவர், இது எல்லாருக்கும் தெரியும். அங்கே கீழே வந்து ரெயின் போகும். வந்தா கீழால வடிவா ரெயின் போகும். நான் மேலால போறேன். இப்போ இனி எந்த கடையடிக்கு போயிட்டு இருந்து 5 நிமிஷம் தான் என் வேலை இடத்தடி. ஹார்ட்புர்க்கிலேருந்து 5 நிமிஷம். இப்போ அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து இப்போ ரங்கியாச்சு. ஒரு ரேம் போகுது, ஒரு ரேம் வருது. இங்கால வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும்
இது போடுவினோம், மார்க்கெட் போடுவினோம். ஃப்ரெஷ்ஷாக பழங்கள் மரக்கறிகள் எல்லாம் வாங்கலாம். அது ஏற்கனவே ஒரு வீடியோ யூடியூப்பில் உங்களுக்கு போட்டேன் நான், பாருங்கோ. இப்போ இந்த கடையடிக்கு வாரம். இதுதான் லவ்லி ப்ரௌஸ். இந்த கடையில் தான் நான் வேலை செய்கிறேன். இது 7 கடைகள் வச்சிருக்கணும். பேர்னில் இருக்குது, பீலில் இருக்குது, சொலத்தூனில் இருக்குது, லுசனில் இருக்குது. எல்லா இடம் வேலை செஞ்சேன். இப்போ நாங்கள் கதவை திறந்து உள்ளுக்க போவோம். வந்தாச்சு. இது சூரஜில் தான் சின்ன கடை, மற்ற எல்லாம் பெரிய கடை. இது இப்போ 2 வருஷம்தான் திறந்தது. இப்போ இந்த இடத்துக்கு வந்தாச்சு பாருங்கோ. இப்போ உடுப்பை மாற்றிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன்னா. ஓகே, இப்போ உடுப்பெல்லாம் போட்டாச்சு. இப்போ வேலை ஆரம்பிக்க போகிறோம். எப்பயும் இது 1/2 மணி நேரத்துக்கு முதலே நான் வந்துட்டேன் வேலைக்கு. எனக்கு 9 மணி வேலைன்னா நான் 8:30க்கே வந்து நிற்பேன். அதான் என் பழக்கம். வடிவான சின்ன கடை என்றாலும் நல்லா துப்புரவாக அழகாக வச்சிருக்கிறோம் பாருங்கோ. எந்த இடத்த பாருங்கோ. இது எந்த இடம். எனக்கெல்லாம் நல்ல வடிவாக துப்புரவாக வச்சுருக்கணும். நீங்கள் நிறைய வீடியோவில் என்ன பார்த்துருப்பீங்க. மற்றது உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு இந்த ஐப்ரோஸ், இந்த ஐ லேஸ் இருக்குது தானே, இந்த இமைகள், அந்த முடி அந்த வளராமல் உங்களுக்கு அப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு இங்கே வாங்கோ. அது வளர்றதுக்கு இந்த கண்ணிமே இருக்குது தானே, அதுக்கு ஒரு அந்த சேருமன்னு சொல்லிவினோம். அது நாங்கள் அப்படி பூசினா நிறைய இது வளரும். என்னென்னா தானே மேக்கப் பண்ணுறது இல்லை பெருசாக. அப்படி சொட்டு பூசி பார்த்தோன்னா கொஞ்சம் கூட வளர்ந்த மாதிரி இருந்தது. அப்படி மஸ்காரா அடித்தா கொஞ்சம் மேலே நிற்கும். விரும்பினா நீங்கள் அதை வாங்குங்க. இங்கே இந்த இதுகள் விற்கிற கடைகள் இல்லை. ஆனால் 1-2 இப்படி கண் சம்பந்தமான 1-2 பொருட்கள் இங்கே விற்கணும். விரும்பினா நீங்கள் வாங்கலாம். மற்றது என்னென்னா இங்கே நாங்கள் செய்கிற வேலையை காட்டுறோம் உங்களுக்கு. இங்கே நாங்கள் ஐப்ரோ இப்படி த்ரெடிங் பண்ணுறதுக்கு 24 ஃப்ராங்க் எடுக்கிறவியல். அதுக்கு கண்ணுக்கு இந்த ஐப்ரோஸு கலர் பண்ணுறதுக்கு 22 ரூபா எடுக்கிறது. ப்ரவ் லிஃப்டிங் என்று சொல்கிறது, அந்த கண் புருவத்தை இப்படி கொஞ்சம் வடிவாக செய்கிறது. அப்படி அதுக்கு 80 ஃப்ராங்க் கலரோடு சேர்ந்து செய்வினம். அவுகுன் ப்ரௌன் விம்பர் ஃபேர்புன்னா கண்ணுக்கு இந்த புருவத்துக்கு கலர் பண்ணுறதும் இமைக்கு கலர் பண்ணுறதும் சேர்த்து 44 ஃப்ராங்க். ரெண்டும் சேர்த்து. தனியாக விம்பர் ஃபேர்பன் தனியாக இமைக்கு மட்டும் கலர் பண்ணுறது 27 ஃப்ராங்க். லேஷ் லிஃப்டிங் மீட் ஃபேர்பன்னு சொன்னால் அதுவும் இந்த இது இருக்குது தானே, இமையை நல்லா இழுத்து உசத்தி மேலே கொஞ்சம் நீளமாக காட்டுறதுக்கு 110 ஃப்ராங்க் கலரோடு சேர்த்து. மற்றது இது ஓபலிப்பு, அதாவது அந்த தேவையில்லாத முடிகள் அதுகள் சின்ன சின்ன இதழுக்கு ஒவ்வொரு விலை போட்டிருக்கு. முகம் ஃபுல்லாக நாங்கள் நூலால் எடுக்கிறதுன்னு சொன்ன முடிகளை, தேவையற்ற முகம் ஃபுல்லாக அகற்றுறதுக்கு 75 ஃப்ராங்க். நீங்கள் இங்கே விலை கூட, ஆனால் ஒரு அபோ காட் விற்கிறோம். 10 தடவை செய்கிற அபோ காட். அந்த அபோ காட் அது இங்கே இப்படி இருக்கும் பாருங்கோ. இது நாங்கள் இந்த செஞ்சு நம்ம வைக்கணும். ஒரு தடவை இருக்குது, 10 தடவை. அப்போது ஒரு தடவை செய்கிறதுக்கு 19 ரூபா 90 வரும். 20 ஃப்ராங்க் வருமென்று வச்சுக்கொள்ளுங்களேன் ஒரு தடவை. அப்போ 10 தடவைக்கும் சேர்த்து நீங்கள் 199 ஃப்ராங்க் கட்டி இந்த கார்டை எடுக்கலாம். அதை விட இந்த பிளாக் ஃப்ரைடே, இந்த கிறிஸ்மஸ் அந்த நேரங்களில் சில 175 ரூபா போடுவினோம். அப்படி போடைக்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். 175 ரூபா போட்டால் நீங்கள் ஒரு தடவைக்கு 17 ஃப்ராங்க் தான் ஐப்ரோஸுக்கு நீங்கள் காசு கட்டணும். எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் உண்மையாகவும் இருக்கணும். அதுக்காகத்தான் இதை உங்களுக்கு காட்டுறேன்னா. அதோட எந்த தொழிலை செஞ்சாலும் நாங்கள் அதை விரும்பி செய்யணும், மனச்சாட்சியும்படி செய்யணும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்த்த எல்லாரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு அழுக்காது. நீங்கள் ஓட விட்டு பார்க்க தேவையில்லை, நானே ஓட விட்டு தான் எடுப்பேன். மிக்க நன்றி. விரும்பினா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.